முதல்லயே இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுக்கான 20% வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு போராட்டத்தை வன்னியர் சங்கம் முன்னெடுத்த போது, பாமக உருவாவதற்கு முன்பாக முன்னெடுத்த போது, இந்த 21 பேர் உயிர் தியாகம் செய்து பல லட்சம் பேர் வழக்குகள் வாங்கி உடல் உறுப்புகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து வாங்கின அந்த போராட்டத்தோட விளைவை என்ன பண்ணாரு கருணாநிதினா, அந்த இடஒதுக்கீடு திட்டமிட்ட நயவஞ்சகமான வேலையை செய்து ஒரு சமுதாயத்துக்கு கேட்கப்பட்ட இடஒதுக்கீட்டை 108 சமுதாயங்கள் சேர்த்து ஒரு இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு சொல்லி ஒரு தர்ம சங்கடமான நிலையை உருவாக்கி, இதுல இன்னும் சாமர்த்தியமா தான் பிறந்த சமுதாயமான தன்னுடைய சின்னமேளம் என்கிற ஜாதியை அதுக்கு புதுசா ஒரு தமிழ் பெயர் கொடுத்து இந்த கருணாநிதி தனத்தோட விளைவு நம்ம இதுதான் பார்க்கணும். எப்படின்னா, இடஒதுக்கீடை கொடுத்ததுங்கிறத விட கெடுத்ததுதான் கருணாநிதியோட வேலை அதிகம். கொடுக்கல அந்த இடஒதுக்கீடு, எம்பிசி இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுக்கல, கெடுத்தாரு. இவ்வளவு பெரிய உயிர் தியாகத்தில் நடந்த போராட்டத்தை அதை நீர்த்து போக செய்து அந்த மக்களுக்கு பயன் இல்லாம இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு நம்ம போராடிக்கிட்டே 30 வருஷம் கழிச்சு போராடிக்கிட்டே இருக்க நிலைமையில நம்மள வச்சிருக்காருன்னா கருணாநிதியோட நரித்தந்திரம் எவ்வளவு தூரம் பாஞ்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க.